யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் யாரை பார்க்கிறார் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 1 verse 18. யாக்கோபு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனம் became flesh in the name of Jesus. The word became flesh. அந்த வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். நம்ம பிறந்தது சரீரத்துல பிறந்தது ஒரு மனுஷனுடைய முடிவுனால, ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் ஆவியிலே பிறந்தவர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று. அப்போ we have been redeemed by the blood of the lamb, also we are born by the word of God. இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவர் ஒரு கன்னிகையிலே வந்தார். யோவானிலே பார்க்கும் பொழுது வார்த்தை மாம்சமாகி உலகத்திலே அவர் நடந்து திரிந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? ஜெனிப்பிக்கிறதுனா we are born. Hallelujah. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. Hallelujah. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே இல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க, மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் பார்க்கும் பொழுது நம்ம இந்த உலக ஸ்டேட்டஸ, இவங்க நல்ல ஜாதியில இருந்து வந்தாங்களா அல்லது படிச்ச ஜாதியில இருந்து வந்தாங்களா, இவங்க படிக்காதவங்களா, மனுஷனுக்கு இந்த பெருமைகள் எல்லாம் இருக்குது. தன்னை குறித்து சொல்லும் பொழுது எவைகளை குறித்து தன்னை உயர்த்த முடியுமோ அப்படி உயர்த்துவதற்கு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அவன் அவைகளை பார்ப்பதில்லை. அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானா, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறானா, ஆவியிலும் வசனத்திலும் அவன் பிறந்திருக்கிறானா என்று மட்டுமே தேவன் பார்க்கிறார் என்று இந்த இதுல நாம் தெளிவாக பார்க்கிறோம். இரண்டாவதாக நமது சபை புத்தகத்தில் we got a ledger here. இந்த உங்க சபையில இருக்குதா? மெம்பர்களுக்கு பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? எனக்கு இங்க தெரியாது. பெரிய சபைகள்ல போனீங்கன்னா பெரிய லெட்ஜர் வச்சிருப்பாங்க. அதுல ஆல்பபெட்டிக்கல் ABCD போட்டு ஏல தொடங்குறவங்க பேரெல்லாம் அதுல இருக்கும். அப்புறம் அதுக்காக வெப்சைட் மாசத்தோட எவ்வளவு காணிக்க கொடுக்குறாங்க, பிப்ரவரி மாசம் இவ்வளவு, மார்ச் மாசம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் வச்சு இயர் ரெண்டுல ஆனுவல் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டுருவாங்க. அப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பெரிய புஸ்தகம் வரும். உடனே எல்லாரும் திறந்து தான் கொடுத்ததை பார்க்க மாட்டாங்க, இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இந்த புஸ்தகம் எல்லாம் அங்க திறக்காது. அதனாலதாங்க சொல்லியிருக்கு, நம் சபை புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட்டிருந்தா அங்க போய் சேர முடியாது. தேவன் அதை பார்ப்பதில்லை. ஆனா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறான்னு அவர் பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு காலையில நீங்க ஒவ்வொருத்தரும் நானும் கேட்க வேண்டியது, என்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னா அங்க கேட்ல போன உடனே இது ராங் டோர், அங்க போப்பா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அதனால ஜீவ புஸ்தகத்துல சபையில ஒருவேளை அருண் அப்படி பெருசா எழுதி வச்சிருப்பாரு பெயர்கள் எல்லாம், இவங்க இவங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவைகள் எல்லாம் அங்க போய் நிற்காது. ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். வாசிக்க பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 15வது வசனம். இதெல்லாம் ரூஃபுக்கு மேல போகாது, ஞாபகம் வச்சுருங்க. இந்த ரூஃபுக்கு மேல வெளியே போகாது. ஹல்லேலூயா. பட்டவனாக எவனோ ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவனாக காணப்படாதவனானவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவதற்குரிய காரியங்களை நாம் இந்த உலகத்திலே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் எவைகள் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை நாம் நடத்த வேண்டும் என்று தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவ புஸ்தகம் கடைசி நாளிலே ஆண்டவர் திறக்க போகிறார்.
அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் செல்கிறவருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும். வெளிப்படுத்தினதுல நம்ம பார்த்தோம், அந்த லிஸ்ட்ல பெயர் இல்லைன்னா எந்த லிஸ்ட்ல பெயர் இருக்கும்? அந்தி கிறிஸ்துவின் லிஸ்ட்ல பெயர் இருக்கும். அவங்க எல்லாம் எங்க போவாங்க? நித்திய அக்கினியிலே போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வசனம் பார்க்கலாம், வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 5வது வசனம். தரிப்பிக்கப்படும். அவனுடைய நாமத்தை நான் திருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன், the one who overcomes. ஜீசஸ் சொன்னார், உங்களுக்கு இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, ஆனாலும் I overcame that. நான் அவர்களை ஜெயம் கொண்டேன். அவர் ஜெயம் கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளும் ஜெயம் கொள்ளும். ஜேசு சொல்லல இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு. வேதத்துல வாசித்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, பெரும் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனால் இவைகளை நான் வெற்றி சிறந்தேன். அதனால ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் வஸ்திரம், வெள்ள வஸ்திரம் தரிக்கப்படும். அவனுக்கு வெள்ள வஸ்திரம் சொல்லும்போது righteousness of God. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பெயரை நான் திருக்கி போட மாட்டேன், பிதாவின் முன்பாகவும் தேவதூதர்கள் முன்னாகவும் அவருடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். It's a glory. When we go, இந்த உலகத்துல வந்து ஒருவேளை ஈவன் நம்ம நெய்பர் கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டான், அவன் கிடக்காம்பா போ அப்படின்னு சொல்லுவான். ஆனா தேவனுடைய சமூகத்துல போகும்பொழுது உண்மையை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய பிள்ளையே வா வான்னு அங்க தேவதூதர்கள் அழைத்து கொண்டு போகும்பொழுது எவ்வளவு மகிமையா இருக்கும். அங்க வந்து வெட்கம் இல்லை, நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அதனால ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த உலகத்துல நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிறதுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தோர்ந்து போவதற்கு இல்லை. பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம வந்து நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், அந்த அசுத்தாவினால பிடிக்கப்பட்ட பாஸ்டிங் பிரேயர்ல வந்தவங்களுக்கு தெரியும், அவருடைய பிரச்சனை வந்த உடனே விசுவாசம் இழந்து போயிடும். அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? விசுவாசம் இல்லாத சன்னதியை எவ்வளவு நாள் உங்களோடு நான் உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், விசுவாசம் எவ்வளவு நேரம் நிற்கும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும் போது ரொம்ப விசுவாசமா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே பிரச்சனையை பெருசா பார்த்துக்கிட்டு தேவனை சின்னதா பார்க்கறது. ஆனா இங்க வந்து நம்ம வர்ஷிப் பண்ணும்போது என்னில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை விட நல்லா பாடுவோம். என்னில் இருக்கிறவர் பெரியவர். பிரச்சனை வந்த உடனே நம்மில் இருக்கிறவர் சிறியவர், உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர் போல நம்ம நடக்கிறோம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் போல் நடக்கிறவன். We have to walk in victory. There is no defeat in this world for the child of God, because we look into ourselves who is inside us. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவ வந்து அடிக்கும் பொழுது அவர் சின்னவராயிட்டாரா? எதனால அவர் அடிய சுமந்தாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும், பாவத்துக்காக. அவரால் முடியாதது இல்லை. யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த போர் செய்கிறவர்கள் வந்து இயேசுவை பிடிக்க வந்த பொழுது இயேசு ஒன்றும் செய்யல, பின்னால போய் விழுந்தாங்க என்று இருக்குது. ஒருவேளை நீங்க அது மற்ற காசுகள்ல வந்திருக்க மாட்டீங்க. யோவான்ல கடைசியில வாசித்து பாருங்க, இயேசுவை பிடிக்க வந்தவங்க அவரை தொடக்கூட முடியல. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான், என்னதான் தேடி வந்தீங்க, என்னுடைய சீஷர்களை போக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை விட்ட பிறகு அவங்க வந்து பிடிக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். அதனால அந்த தேவாதி தேவனை இருதயத்திலே கொண்டவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ வெண் வஸ்திரம் தரிக்கப்படுவான். அவன் பிதாவின் முன்னாலும் தேவதூதர்கள் முன்னாலும் அறிக்கை இடுவேன் என்று தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 27வது வசனம். Revelation chapter 21:27. தீட்டுள்ளவனும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதும் எதுவும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதிலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நிறைய, அதாவது
தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது there are so many things which cannot enter into the kingdom of God. Anything unholy cannot enter into the kingdom of God. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா there is only one way. நம்ம சுய சித்தத்தினால பரிசுத்தமா வாழ முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He is the way, the life and the truth. இந்த சர்ச்சுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வழியில நம்ம நடக்கிறோமா அல்லது பெரிய போர்டு போட்டுக்கிட்டு நம்ம இஷ்டப்படி நடக்கிறோமா? அதனாலதான் எப்பவும் சொல்லுவாங்க, the sign board cannot lead us to the destination. sign board அங்கதான் இருக்கும், இந்த வழியில போங்கன்னு சொல்லிட்டு. So we should not become a sign board. Many times we become a sign board. நேற்றுக்கு நாங்க ஒரு டெஸ்டிமனி பார்த்தோம். டைட்டஸ் தியாகப்பன், தாயப்பன். நீங்க பார்க்காதவங்க அதை பாருங்க. பட் don't make that sign board. அதை பார்க்கறவங்க முதல் ரியாக்ஷன் வந்து, ஓ இப்போ நான் வந்து காப்பி எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி. பட் let us not become a sign board. மற்றவங்களுக்கு அனுப்பிட்டு என்னன்னா ஆயத்தப்படுத்தாம இருக்கக்கூடாது. See, first I have to make myself ready for that. அது பண்ணாம மற்றவங்களை ரீச் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருவாங்க, நான் எங்க கிடப்பேன்? நரகத்துல கிடப்பேன். அதான் first thing, when you see a testimony, it should affect my life. எனக்கு லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாம I should not try to reach others. First I should change myself. நான் சேஞ்ச். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய ஜீவன் வந்து உலகத்திற்கு உப்பா இருக்கணும், உன்னுடைய லைஃப் வந்து உலகத்திற்கு ஒளியா இருக்கணும். I have to make sure that. அது முடிஞ்ச பிறகு then I have to reach out. அப்பதான் மற்றவங்களை தூங்குறதுக்கு எஃபெக்டிவா இருக்க முடியும். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யானதும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. There is no chance that if we keep all these things. So we have to prepare ourselves for the kingdom of God. நான் எந்த சர்ச்சில் இருந்து வந்தவன், ஓ இது பிக் சர்ச், ஹைலாண்ட் சர்ச், எல்லாரும் போக மாட்டாங்க பரலோக ராஜ்யத்துக்கு. அங்க போர்டை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று. எங்க இருந்தாலும் சரி, ஒரு பேட்ரிக் பிரதர் போல ஒரு கரையில உட்கார்ந்து இருந்தாலும் அங்க இருதயத்தை பார்க்கிறார். இது ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குதா? ஒருவேளை சிலர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அதனால நினைப்பாங்க நம்ம ரொம்ப ஆக்டிவாக பெறுவோம்னு சொல்லிட்டு. இல்ல, அந்த இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க என்ன ஒரு வசனம் பார்ப்போம், வெளிப்படுத்துதல் 22:19. அதனால ஆக்டிவா இருக்கக்கூடாது, இல்லை அப்படி இருக்கிறாருங்க. தாயப்பன் சொன்னாரு, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சர்ச்சில் போய் ஒரு முக்கில் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன உபயோகிக்கிறதுக்காக 4 பேரை வச்சு சொன்னாரு, இவன் அமெரிக்கா போனா 2 லட்சம் ரூபா வாங்கியிருப்பான் எல்லா மெம்பருக்கும். குடும்பம் பூரா அன்னைக்கு சர்ச்சுக்கு போகுது. 40 வருஷமா சிவப்பு அங்கி கட்டிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு துள்ளிக்கிட்டு போறாரு டெம்பிளுக்கு. இப்போ திடீர்னு சர்ச்சுக்கு போறாங்க, 2 லட்சம் ரூபா வாங்கியிருப்பாங்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவரு தேவனை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார். கண்ணீரான வாழ்க்கையிலிருந்து ஆனந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு now he became very popular. So நம்முடைய வாழ்க்கையை வந்து மற்றவங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.